அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு எண்ணி 3 நாளில் நல்ல செய்தியுடன் நல்ல நேரம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் டிசம்பர் 27ஆம் தேதி முதல் ஜனவரி 4ஆம் தேதி வரை எப்படி அமைகிறது, இந்த தருணத்தில் ஏற்படக்கூடிய கிரகநிலைகளின் மாறுதல் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக முக்கியமாக ராசியின் அதிபதியான குருவிற்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரன் 30ஆம் தேதிக்கு பிறகு வளர்பிறை சந்திரனாக மாறுகிறாருங்க. 30ஆம் தேதி அன்று ஜென்ம ராசியில் சூரியனுடன் இணைந்து அமாவாசை தினத்தை ஏற்படுத்துகிறார். அமாவாசை தினத்தன்று முன்னோர் வழிபாட்டை சரியான முறையில் மேற்கொள்ளுங்கள். அப்படி மேற்கொள்வதால் பித்ரு கர்மா என்று சொல்லக்கூடிய கர்மதோஷம் விலகும். பல்வேறு வகையில் ஏன் எதற்கு என்று தெரியாமல் சந்திக்கக்கூடிய பல பிரச்சனைகள் விலகி நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைவாக கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகுவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்திரன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். வளர்பிறை சந்திரனாக 2, 3, 4 போன்ற இடங்களை வலுப்படுத்துவதால் நினைத்த காரியங்களை கணக்கச்சிதமாக செய்து முடிக்க முடியும். அதோடு மட்டுமல்லாது விரயஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய புதன் 31ஆம் தேதியிலிருந்து மிக வலுவாக ஜென்ம ராசிக்குள் நுழைகிறாருங்க. வித்யாகாரகரான புதன் விரயத்தில் இருப்பதை விட ஜென்ம ராசிக்குள் வருவது சில மாற்றங்களை நிச்சயம் உருவாக்கி கொடுக்கும். அதே வேளையில் உஷ்ண கிரகமான சூரியனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பதால் பெரிய அளவிலான நெருக்கடிகள் தடைகள் விலகுவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் திட்டமிட்ட பணிகள் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய வகையில் தனஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் மிகவும் வலுவாக தைரியஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனியுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. தைரியஸ்தானத்துடன் சனியுடன் சுக்கிரன் இணையக்கூடிய இந்த தருணம் என்பது மிக சிறப்பான நல்ல மாற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது. ஏனென்றால் பொதுவாகவே சனி மற்றும் சுக்கிரனின் இணைவு என்பது அற்புதமான நல்ல வாய்ப்புகளையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கும். தற்போது இந்த வருடத்தின் துவக்கத்திலும் இன்னும் சில மாதங்களுக்கு பிறகு சுகஸ்தானத்திலும் வலுவாக இணைந்து சஞ்சரிக்க போகின்றனர். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக அற்புதமான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை அபரிவிதமாக சந்திப்பதற்கான முதன்மையான யோக பலன்கள் நிறைவாக கிடைக்கிறது. எனவே மிக சிறப்பான நல்ல வளர்ச்சிக்கு அடித்தளமிடக்கூடிய வாய்ப்புகள் இந்த தருணத்தில் தடை தாமதமின்றி உங்களை வந்து சேர்வதற்கான முதன்மையான யோகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. மற்ற கிரகநிலைகளின் அமைப்பு இந்த தருணத்தில் எப்படி இருக்கிறது என்று பார்க்கும்போது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. தைரியஸ்தானத்தில் மிக வலுவாக சனி வீற்றிருக்கிறார். மேலும் ராகு சுகஸ்தானத்திலும் கேது கர்மஸ்தானத்திலும் நிலை கொண்டிருக்கின்றன. நிழல் கிரகங்கள் நன்மையை தரக்கூடிய இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதால் பெரிய அளவில் அதிரடியான மாற்றங்கள் உண்டு. அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரித்தாலும் அங்கு நீச்சமும் பக்ரமும் பெற்றிருக்கிறார். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான காரிய தடைகளை இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலக்கி விடுகிறார். இப்படி நவகிரக நிலைகளின் அமைப்பும் இந்த வேளையில் இருக்க மிகவும் வலுவாக செவ்வாய் மற்றும் புதன் சூரியன் போன்ற கிரகநிலைகளின் அமைப்பு சற்று சாதகமற்ற சூழலை உருவாக்கினாலும் கூட சனி மற்றும் சுக்கிரனின் இணைவு மிக பெரிய பக்கபலமாக பார்க்கப்படுகிறது. எடுத்த காரியம் அனைத்திலும் வெற்றி வாய்ப்பை அள்ளி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தையும் நீங்கள் நினைத்தபடியே நல்ல செய்தியுடன் நல்ல நேரம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல இனிமையான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பும் முதன்மையாக தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான சூழலை நிச்சயமாக ஏற்படுத்துகின்றன. அதோடு மட்டுமல்லாது குடும்பம் சார்ந்த பணிகளில் பெருவாரியான கிரகநிலைகள் குடும்ப முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையிலும் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான பிரச்சனைகளை விலக்கி நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை பெற்று தருவதற்கான வாய்ப்பை உருவாக்குகின்றன. எனவே குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் பெரிய அளவிலான சிக்கல்கள் சிரமங்கள் முற்றிலுமாக விலகும். எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாக இல்லம் சார்ந்த பணிகளில் நிறைவாக கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது உடல்நலம் சார்ந்த ஆரோக்கிய தொல்லைகள் முற்றிலுமாக கட்டுக்குள் வரும். சூரியன் ஜென்ம ராசியில் பாதிக்கு மேல் கடந்துவிட்ட இந்த தருணத்தில் உடல்நலம் சார்ந்த தொல்லைகளும் கட்டுக்குள் வரும். உடல்நலத்தில் நல்ல முன்னேற்றம் திருப்திகரமாக இருக்குங்க. உடல்நலம் வலுப்பெறுவதால் பல்வேறு வகையான அசாதாரண காரியங்களை கூட எளிதாக செய்து முடிக்க முடியும். வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும். இனிதாக
புதிதாக எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் எந்தவிதமான தடையும் இன்றி காரிய வெற்றியை நிறைவாக சந்திக்கும். உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சனி சுக்கிரன் இணைவு என்பது அற்புதமான மாற்றத்திற்கு வழிவகை செய்கிறது. எனவே தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் பிறக்கக்கூடிய தருணம் என்பது அமோகமான வளர்ச்சிக்கு வித்திடுகிறது. எனவே பணி சார்ந்த சுமைகள் குறையும். சனி பகவான் அனுகூலமாக இருப்பதால் மேலதிகாரிகளின் ஆதரவும் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பும் மிக சிறப்பாக அமைய போகிறது. இந்த தருணத்தில் வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய பணிச்சுமை குறைவதோடு மட்டுமல்லாது எதிர்பார்க்கக்கூடிய விருப்ப இடமாறுதல், பல்வேறு வகையான வளர்ச்சிக்கான சந்தர்ப்பங்கள் போன்ற அனைத்தும் நிறைவாக கிடைக்குங்க. புதிய வேலை வாய்ப்பு, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு என முயற்சியில் ஈடுபடக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு நிரந்தர வருவாயை பெறக்கூடிய வகையிலும் பல்வேறு வகையான நல்ல மாற்றத்திற்கும் முன்னேற்றத்திற்கும் பெறக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் தடையில்லாமல் உங்களை வந்து சேருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் ஏற்படக்கூடிய பெருவாரியான நெருக்கடிகள், சிக்கல்கள் முற்றிலுமாக விலகும். எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை இனிமையாக சந்திக்கக்கூடிய வகையில் தொழில்துறை சார்ந்த பணிகளில் பல புதிய விஸ்தரிப்பு திட்டங்கள் மற்றும் வளர்ச்சிக்கான பல பணிகளை இந்த தருணத்தில் மகிழ்ச்சியுடன் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு உண்டு. மனநிறைவை அள்ளித்தரக்கூடிய வகையில் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் வங்கிகளின் ஒத்துழைப்பும் உற்சாகத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் நிச்சயமாக அமைய போகிறது. புதிய ஆர்டர்கள், பரிபூரணமான நம்பிக்கையை பெறக்கூடிய வகையில் சிறப்பான நல்ல செய்தியையும் மிக சிறப்பான மாற்றத்தையும் பெற்றுத்தரப்போகிறது. கலைத்துறை சார்ந்த பணிகளில் பட வாய்ப்புகள் உங்களை தேடி எளிதில் வருங்க. புதிய கலைத்துறை ரீதியான பணிகள் மிக சிறப்பான வளர்ச்சியை பெறக்கூடிய வகையில், வருமானத்தை உயர்த்தக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்களையும் நிறைவான முன்னேற்றத்தையும் அள்ளித்தரப்போகிறது. எனவே சரியாக பயன்படுத்தி கொண்டால் தனுசு ராசிக்காரர்களுக்கு கலைத்துறையில் உச்சபட்ச வளர்ச்சி இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்றமும் நிறைவாக உண்டு. அரசியல் சார்ந்த துறைக்கு பல கிரகநிலைகள் சுபபலம் பெற்று திகழக்கூடிய இந்த வேளையில் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய வகையில், உன்னத அனுபவத்தை பெறக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை அரசியல் சார்ந்த பணிகளில் திருப்திகரமாக சந்திக்க முடியும். மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. அது மட்டுமல்லாது விடுமுறை தினங்களில் மாணவர்கள் தனி திறமையை வளர்த்து கொள்ளக்கூடிய வகையிலும் பல்வேறு வகையான திறமைகளை புதிதாக கற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலும் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்க போகிறது. கல்வி மட்டுமல்ல, விளையாட்டு, கலை என பல திறமைகளை கற்றுக்கொள்வதற்கான யோகம் முதன்மையாக மாணவ மாணவியருக்கு இந்த தருணத்தில் கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது விவசாயம் சார்ந்த பணிகளில் தனுசு ராசிக்காரர்கள் நல்ல முன்னேற்றத்தை நிறைவாக சந்திக்கலாங்க. விவசாயம் சார்ந்த பணிகளில் ஏற்படக்கூடிய தடுமாற்றங்கள் விலகும். விளைச்சலும் வருமானமும் திருப்திகரமாக அமையும். கால்நடை வளர்ப்பு அபிவிருத்தி காணக்கூடிய யோகம் நிறைவாக உண்டு. பெண்மணிகளின் திட்டப்படி பல்வேறு வகையான பணிகளை இந்த தருணத்தில் சிறப்பாக செய்து முடிக்கலாம். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். பல்வேறு வகையான செயல் திட்டங்களை நுணுக்கமாக செய்வதற்கான முதன்மையான யோகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள தனுசு ராசிக்காரர்கள் நிச்சயமாக வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகபெருமானை சென்று சந்தித்து வாருங்கள். தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடை தாமதங்கள் அனைத்தும் விலகி நல்ல செய்தியுடன் நல்ல நேரம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு பல அற்புதமான நல்ல வாய்ப்புகள் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் இந்த தருணத்தில் நிறைவாக அமையும் என்பதில் சந்தேகமே வேண்டாம்.